அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு இன்று ஒரு அற்புதமான தொகுப்பு ஜோதிட ஆராய்ச்சி விளக்கங்கள் மற்றும் அதனுடைய எல்லா கருத்துக்களையும் இந்த தொகுப்புல பதிவு வைக்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய அற்புதமான செயல். அதுக்கு முன்னாடி நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் வணங்கிடுவோம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாஷ குரு சுக்ரீஷ சனிஷாய ராகுவே கேதுவே நமக. இது நவகிரகங்களினுடைய அற்புதமான ஸ்லோகம். திங்கள் போற்றி, செவ்வாய் போற்றி, புதன் போற்றி, வியாழன் போற்றி, வெள்ளி போற்றி, சனி போற்றி, பாம்பிரண்டு போற்றி போற்றி. அற்புதமாக நமக்கு ஜோதிட கலையை கொடுத்த அகஸ்திய மாமுனிவரை வணங்கி, நாட்டில் நல்ல வல்லமை கொடுக்கக்கூடிய சரஸ்வதி தேவி தாயை வணங்கி, அடுத்து இந்த ஜோதிடத்துக்கெல்லாம் சித்தர்களான குருமார்களையும் சித்தர்களையும் இந்த அற்புதமான தொகுப்பில் நாம் வணங்கி, பஞ்சபூதங்களினுடைய பிரபஞ்ச பேராற்றலாக இந்த ஜோதிட கலை ஒரு அற்புதமான 64 ஆய கலைகளில் ஒரு முக்கியமான கலையாக இருக்கக்கூடிய கலை என்று அந்த கலையின் உன்னதமான ஒரு நிலைகளை எடுத்துக் கூறுவதுதான் இந்த தொகுப்பு. அதாவது ஜோதிடம் அப்படின்னாலே எல்லாருமே இப்ப பொய் அப்படின்றாங்க. அப்ப பஞ்சபூதங்கள் எடுத்துங்க, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இத்தனையும் நம்ம எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? எல்லாமே உண்மைகள் தானே. ஒரு மருத்துவம் உண்மை, ஒரு காலையில் உதிக்கக்கூடிய சூரியன் உண்மை, இதெல்லாம் உண்மை. அப்ப எப்படி ஜோதிடம் மட்டும் உண்மை இல்லாம இருக்க முடியும்? கண்டிப்பாக அது உண்மைதான். ஆனால் அதற்கு தகுந்த விளக்கங்களோடு நாம் அதை கற்றுக்கொண்டோம் என்றால் நம்மளே நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கணிச்சு பார்த்துக்கலாம். அதுதான் இந்த தொகுப்பு. நீங்களும் கத்துக்கணும், அதனுடைய முறைகளை நீங்களே பயன்படுத்தணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு. அதாவது அறிவியல் கூட நமக்கு இப்ப ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு வைக்கிறாங்க. இந்த நேரத்துல மலைகள் வருது, முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குங்க. புயல்கள், காற்றுகள் வருது, முன்னெச்சரிக்கையா இருந்துக்குங்க அப்படின்னு ரொம்ப அற்புதமா பதிவு வைக்கிறாங்க. அதே போலதான் இந்த ஜோதிடமும். அதாவது முன்னெச்சரிக்கையாக உங்களது காலகட்டங்களை கணித்து நீங்கள் இந்த நேரத்தில் இந்த திசா புத்தி நடக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் செயல்படுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிகார நிலைதான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது. ஜோதிடம் எடுத்து பாருங்களேன், ஜோதி பிளஸ் இடம் பிரிச்சு பாருங்க. அதாவது ஜோதி, அந்த இடம் வந்து ஜோதி கொடுக்கக்கூடிய இடம். ஜோதினா ஒளி. அப்ப ஜாதகத்தை நம்ம குறைய சொல்லக்கூடாது. ஒளி அங்கேயாச்சும் குறை சொல்ல முடியுமா? அது வெளிச்சம் கொடுத்துட்டே தான் இருக்கும். அதே போல நம்மளுடைய பிறந்த நேரம், பிறந்த ஊர், பெயர், அந்த இடத்துல எந்த இடத்தின் சூழ்நிலைகள், இது எல்லாமே நம்ம கரெக்டா அந்த பிறந்த நேரத்தை குறிச்சு, எந்த இடத்துல நம்ம பிறந்தோம், அதனுடைய கால சூழ்நிலை எல்லாமே குறிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில அந்த ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய உண்மைகளும் தீமைகளும் அது வரக்கூடியதை நாம் உணர்ந்து விடலாம். அது உண்மையிலும் உண்மை. அது என் படித்தவெளி உணர்ந்த உண்மை. அது இப்ப அப்படி பார்க்கும்போது முதல்ல இப்ப இந்த ஜோதிட சாஸ்திரப்படி நட்சத்திரங்கள் எல்லாம் 27. இப்ப நம்ம ஜோதிடத்துக்கு வந்துருவோம். 27 நட்சத்திரங்கள் 4 பாதங்கள் உள்ளது. அதாவது பாட்டு ஒவ்வொன்று 4 பாதங்கள். அப்ப மொத்தம் பாத்தீங்கன்னா 27 × 4 108 பாதங்கள். ஒவ்வொன்றும் 4 பாதங்கள். 27 நட்சத்திரத்துல ஒவ்வொன்று 4 பாதம். அப்ப 108 பாதங்கள். அப்ப மிக சாஸ்திரங்கள் எண்ணிக்கையும் கருதப்படுகிறது. அதாவது 108 சோஸ்திரங்கள் சொல்றாங்க, 108 திவ்ய தேசங்கள் சொல்றாங்க. இன்னைக்கு 108 தான் ஆபத்தை நமக்கு காப்பாத்தி கொடுக்கக்கூடியது. ஆரோக்கியத்தை, ஆபத்தை கொடுக்கக்கூடியது 108 தான். அதுக்கு அதனாலதான் நம்பர் வச்சிருக்காங்க. எப்படி நம்மளுடைய சாஸ்திரப்படி 72,000 நாடி நரம்புகளை அங்க சிதம்பரத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோபுரத்துல அடி அமைச்சிருக்காங்களோ,
அதே சாஸ்திரங்கள் தான் இங்கேயும். பாத்தீங்களா? அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அப்ப 108 திருப்பதிகள் இப்படி பல உண்டு. நிறைய 108 சொல்லிட்டே போலாம். அப்ப 12 ராசிகளாக பிரிக்கப்படுகிறது. 12 லக்கணங்கள், 12 ராசிகள், அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்ப பிரிக்கப்பட உள்ளது. இதுல 108 பாதங்கள். அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் 12 × 9 அடுத்து 108. அதுவும் 108 பாதங்கள் தான். அப்ப இந்த நட்சத்திர ராசிகளும் இப்ப கீழே மறுபடியும் நட்சத்திரம் எப்படி எப்படி வருதுங்கிறத சொல்ல போறேன். புரியுதுங்களா? மேற்கண்ட 27 நட்சத்திரங்களில் மிருகஷிடம், புனர்பூஷம், உத்திரம், சித்திரை, விஷாகம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி ஆகிய 9 நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம். 9 நட்சத்திரங்கள் அதாவது காலற்ற, உடலற்ற, தலையற்ற நட்சத்திரங்கள். அதாவது எப்படி வருங்கிறத நான் பின்னாடி சொல்றேன். உங்களுக்கு படத்தோட விளக்கமா சொல்றேன். புரியுதுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இதுல ஒவ்வொரு பாதங்களும் இதுல மேசத்துல பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கக்கூடிய அசுபதி நட்சத்திரம், சிம்மத்துல இருக்கக்கூடிய பூர்ண நட்சத்திரம், இதெல்லாம் ஒரே பாதத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். 4 பாதங்கள் சொல்லக்கூடிய 1, 2, 3, 4 4 பாதங்கள். அப்ப இவங்கெல்லாம் இங்கிட்டு பாதி இருக்கு, அங்கிட்டு பாதி இருக்கு, இங்கிட்ட 3/4 பங்கு இருக்கு, அங்கிட்ட அரை பங்கு இருக்கு. ஆனா இந்த மீதி உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு அமைப்புலதான் இருக்கு, ஒரே ஒரு கட்டத்துலதான் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. பாத்தீங்கன்னா 12 லக்கணங்களும் 12 ராசிகளும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் சொன்ன அந்த நட்சத்திரங்களை பத்தி தான். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல மேஷம் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இந்த தொகுப்புல என்ன நம்ம எடுக்க போறோங்கிறத பத்தி எல்லாம் விளக்கங்களை நம்ம இதுல பதிய வைக்கிறதா முதல் ஆராய்ச்சி விளக்கங்களும் கூட. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, உடலற்ற, இங்கிட்டு பாதி அங்கிட்டு பாதி, தலையற்ற இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம எப்படி வகுக்கணும், அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷம். மேஷத்துல என்னென்ன நட்சத்திரம் சார் இருக்கு நம்மளே பாத்துக்கலாம். மேஷ லக்கணம், மேஷ ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு? அசுபதி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம். அதாவது அது சொந்த வீடு செவ்வாய். இப்ப நம்ம சொல்றோம்ல சூரியன், சந்திரன், புதன், வியாழன், வெள்ளி இப்படி சொல்லக்கூடியதுல செவ்வாய் சொந்த வீடு. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 2 வீடு இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 2 வீடு. செவ்வாய்க்கு 2 வீடு, புதனுக்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு 2 வீடு இருக்கும். இப்ப செவ்வாய்க்கு 2 வீடு. அது என்னென்ன காலகட்டத்துல வருதுங்கிறது நான் சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப செவ்வாய் இது எத்தனை டிகிரியில? 30 டிகிரியில ஆரம்பிக்குது. நமக்கு டிகிரி முக்கியேஷன் தேவை. ஏன்னா அந்த டிகிரி இருந்தாதான் எத்தனை மணிக்கு குழந்தை பிறந்தது, எந்த நட்சத்திரத்துல குழந்தை பிறந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப முதல் டிகிரி 30 டிகிரியில ஆரம்பிக்குது. அப்ப மேஷம் 30 டிகிரியில அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை இப்ப நான் சொல்லிட்டேன். அதுல அந்த 1 பாதம். அடுத்து இந்த ரிஷபம். ரிஷபத்துல பாத்தீங்கன்னா கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4. இப்ப இது ஃபுல்லாவே இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் ஃபுல்லாவே இதுல இருக்கு. அப்ப இதுக்கு தலையற்ற, உடலற்ற, உயிரற்ற அந்த ஆசையும் சொல்ல முடியாது. அப்ப ரோகிணி. அடுத்த மிருகசீடம் 1, 2 இப்ப இதுல இருக்கு. இது சுக்கிரனுடைய இடம். எதுனா ரிஷபம். ரிஷப ராசி, ரிஷப லக்கணம் 2ஆம் இடம் ரிஷப சுக்கிரனுடைய இடம் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஒரு நம்மளோட ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு அப்ப மேசர் லக்கணம், மேச ராசி செவ்வாயினுடைய வீடு. அப்ப 2வது ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது நம்ம ரொம்ப அற்புதமா ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சுக்கிரன். அடுத்து பாத்தீங்கன்னா மிதுனம். மிதுனம் பாத்தீங்கன்னா மிருகசீடம் 3, 4. இப்ப மிருகசீடம் எதுல இருந்துச்சு? சுக்கிரன்ல 1, 2 இருந்துச்சு. இப்ப அதே மிருகசீடம் 3, 4 எங்க வந்துருச்சு? மிதுனத்துக்கு வந்துருச்சு. அப்ப இதுல பாதி, இதுல பாதி. அப்ப இந்த டிகிரி வேரியேஷன்ல அது எந்த நேரத்துல பிறந்திருக்குங்கிறது, அப்ப மிதுன லக்கணத்துல பிறந்திருக்காங்களா, அப்ப ரிஷப லக்கணத்துல பிறந்திருக்காங்களா அப்படிங்கறத நம்ம கணிச்சு பார்த்துக்கலாம். அது அப்ப நம்ம லக்கணம் கணிக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு தான் போறோம். அறிமுக வகுப்பு தான் இது. அப்புறம் திருவாதிரை 1, 2, 3, 4 இதுல ஃபுல்லாவே இருக்கு திருவாதிரை. அப்புறம் புனர்பூசம் 1, 2, 3 இது எதுல இருக்கு? புதன் வீட்டுல இருக்கு. சொன்னேன்ல புதன். புதன் என்ன வீடு? மிதுனம். மிதுன ராசி, மிதுன லக்கணம், புதன் வீடு, புதன் வீட்டுல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா
கடகம். கடகம் வந்து புனர்பூஷம். புனர்பூஷம் இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 பார்த்துட்டோம். இப்ப 4 கடகத்துல வந்து 3/4 பங்கு இங்க கடகத்துல இருக்கு. 4வது பாகம் புனர்பூஷம். பூசம் ஃபுல்லாவே இருக்கு. 1 2 3 4. ஆயில்யம் 1 2 3 4. இது எதுல இருக்கு? சந்திரன். அப்ப சந்திரன் ஒரே இடம் தான். கடகம் சந்திர லக்கணம் சந்திர ராசி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கடகம் எடுத்தாலே சந்திரன்ங்கிறது வந்துடணும். நமக்கு புனர்பூசம் 4ஆம் பாகம்னா கடகம், அப்புறம் பூசம்னா கடகம், ஆயில்யம்னா கடகம், இப்படி வந்துடணும். இப்படிதான் நம்ம அதை கணிச்சுக்கணும். அப்புறம் சிம்மம். சிம்மம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும், அது சூரியனுடைய வீடு. அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா மகம். நாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, மகம் 1 2 3 4. இதுல மக நட்சத்திரம் ஃபுல்லாவே இருக்கு. 1 2 3 4. அதே மாதிரி பூரம் 1 2 3 4. அப்ப இது முழு ஆட்சி வீடு, முழுசா இருக்கு அந்த பாகத்துல. எதுல? சிம்ம லக்கண சிம்ம ராசியில சூரியனுடைய வீட்டுல இது ஃபுல்லாவே இருக்கு. அடுத்து உத்திரம். உத்திரம் வந்து ஒரே ஒரு பங்குதான் இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து இதுல ஒரு சார் கன்னி. கன்னி யாரு? புதன் வீடு. இப்ப நம்ம கடகம் பார்த்தோம், சிம்மம் பார்த்தோம், கன்னி. கன்னியில வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் 2 3 4ல வந்திருக்கு. அப்ப 3/4 பங்கு இங்க இருக்கு. அப்ப ஹஸ்தம் அது 1 2 3 4. இப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஹஸ்தம் இந்த டிகிரி வேல்யூவேஷன்ல தான் அது வரும். உங்களுக்கு எல்லாம் போட்டிருப்பாங்க உங்க காலகட்டம், உங்களுடைய ஜாதகத்துல இந்த ராசி இந்த நட்சத்திரத்துல எப்படி இருக்குன்னு கரெக்டா லக்கணத்துல போட்டு கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை 1 2. இது எந்த வீட்டுல இருக்கு? புதன் வீட்டுல கன்னி ராசி உள்ள இடத்துல இருக்கு. இந்த லக்கணத்துல அங்க இருக்கு. புரியுதுங்களா? கன்னி ராசியில இருக்கு. அடுத்து துலாம். அடுத்து கன்னிக்கு அப்புறம் எங்க? துலாம். துலாம் சித்திரை. அதாவது சித்திரையில பாத்தீங்கன்னா 1 2 அங்க விட்டுட்டோம். இப்ப நம்ம இங்க பிடிச்சிருக்கோம். சித்திரை 3 4. இப்படிதான் அது திரும்ப இப்படி கால்குலேட் ஆகணும். சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4, விஷாகம் 1 2 3. இப்படிதான் மறுபடி வரும். கீழே திரும்ப சித்திரை 3 4 வரக்கூடாது. இது வந்து நம்ம இப்படி மேல இருந்துதான் எடுத்துக்கொண்டு போகணும். அப்ப இந்த டிகிரி வேல்யூவேஷன்ல எப்ப எத்தனை மணிக்கு இந்த குழந்தை பிறந்ததுங்கிறத கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் சொல்றது பார்த்தீங்களா? துலாம். அப்ப இந்த துலாத்தினுடைய வீடு என்ன? சுக்கிரன். நான் சொன்னேன் பாத்தீங்களா, 2 வீடு இருக்குது. சுக்கிரன் மேல எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்காரு, கீழே துலாமியும் இருக்காரு. அது சுக்கிரனுடைய வீடு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்புறம் சித்திரை 3 4, சுவாதி 1 2 3 4, விசாகம் 1 2 3. இப்ப பாத்தீங்கன்னா இதுல விசாக நட்சத்திரம் 1 2 3 மட்டும்தான் இருக்கு. 4 எங்க போயிருக்கோம்? அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். விருச்சகம். அந்த விருச்சக ராசி, அதாவது விருச்சக ராசி, இந்த விருச்சக ராசியில பாத்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாகம் இங்க வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அனுஷம் திரும்ப அந்த விருச்சகத்துல, விருச்சகம் எந்த வீடு? செவ்வாய் வீடு. அப்ப செவ்வாய்க்கு 2 வீடு இருக்குன்னு சொன்னோம்ல, விருச்சகமும் மேஷமும் 2 வீடு. அப்ப 2 வீடு என்ன வீடு? செவ்வாய் வீடு. ஏன் சார் 2 வீடு அப்படி ஒண்ணா? கிரகங்களுடைய அமைப்பு அப்படி அமைஞ்சிருக்கு. 27 நட்சத்திரங்கள்ல இந்த 9 கிரகங்களுடைய அமைப்பு அப்படி இருந்திருக்கு. செவ்வாய். அப்ப விருச்சகம் வந்து விஷாகம் 4ஆம் பாகம். இந்த 3 பாகம் துலாத்துல இருக்கு. விருச்சகத்துல இருந்து 4 பாகம் வந்துச்சு. அப்ப அனுஷம் 1 2 3 4. அப்ப இங்க கேட்டை 1 2 3 4 வந்துருச்சு. பாத்தீங்களா? 4 4 8 1 9 வந்துருச்சுங்களா? அப்ப இதுல இருந்து 3/4 பங்கு விஷாகம் இங்க வந்துருச்சு. மீது அனுஷம் ஃபுல்லா இருக்கு, கேட்டை ஃபுல்லா இருக்கு. இதுதான் விருச்சகத்தினுடைய அமைப்பு, விருச்சக ராசியினுடைய அமைப்பு. இந்த விருச்சகம் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன? தனுசு. தனுசு பார்க்கணும். தனுசு என்ன வீடு? குரு வீடு. குரு 2 வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்ப ஒரு வீடு நம்ம எடுத்துக்கிட்டோம், குரு வீடு. அப்ப குருல மூல நட்சத்திரம் 1 2 3 4, 4 வீடு அதுலயே இருக்கு. 4 பாகமா அதுலயே இருக்கு. அப்ப பூராடம் 1 2 3 4 அதுலயே இருக்கு. அதுல உத்திராடம் மட்டும் ஒரு பங்கு தான் இருக்கு. அப்ப இன்னொரு பங்கு எங்க? அடுத்த ராசிக்குள்ள இருக்கு. அது நம்ம கணிக்கணும். இப்ப தனுசு வந்து சொந்த வீடு. தனுசு ராசி குரு பகவான் இருக்கிற இடம், குரு பகவான். புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப அடுத்து மகரம். மகரத்தினுடைய அற்புதமான வீடு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க உத்திராடம் 1 விட்டோம் பாத்தீங்களா? அதே உத்திராடம் 2 3 4, அதே திருவோணம் ஃபுல்லாவே இருக்கு. 1 2 3 4 பாகமா அதுல இருக்கு. அடுத்த அவிட்டம் 1 2 தான் இருக்கு, பாதி தான் இருக்கு. இப்ப பாதி இந்த பாதி எங்க இருக்கு? அப்ப மகரம் வந்து சனி வீடு. சனிக்கு 2 வீடு. இப்ப நான் சொன்னது போல புதனுக்கு 2 வீடு,
குருவுக்கு 2 வீடு, செவ்வாய்க்கு 2 வீடு, சுக்கிரனுக்கு 2 வீடு, குருவுக்கு 2 வீடு, சனிக்கு 2 வீடு. அப்ப சூரியன் சந்திரன் மட்டும்தான் தனி வீடாக இருக்காங்க. மீதுக்கு எல்லாத்துக்குமே 2 வீடு, 10 தானே இருக்கும். இப்படிதான் இப்ப நம்ம பார்த்துட்டோம். அவிட்டம் 1 2 பார்த்துட்டோம். இப்ப இந்த 1 2க்கு அப்புறம் அவிட்டம் எந்த இடத்துல போய் நிற்கும்? கும்பத்துக்கு போயிடும். அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரம் 3 4 இங்க வந்துருச்சு. அப்ப சதயம் 1 2 3 4 இங்க வந்துருச்சு. பூரட்டாதி 1 2 3 முக்கால் பங்கு இங்க இருக்கு. எதுல இருக்கு? கும்பத்துல. சனி இடத்துல இருக்கு, கும்பராசியில சனி. அந்த வீடு வந்து சனி பகவானுடைய வீடு, அதுல இருக்கு. அப்ப அடுத்து இதுல இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா 2 கடைசி பாகம் மீனம். இப்ப பாத்தீங்கன்னா 11 ராசியில பாத்துட்டோம். 12வது ராசி மீனம், கடைசி அதான். அப்ப மீனா ராசியில புரட்டாதி 4, இங்க முக்கால் பங்கு, இங்க ஒரு பங்கு. புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1 2 3 4. அப்ப ரேவதி கடைசி 1 2 3 4. இது என்ன வீடு? குரு வீடு. இப்ப நான் சொன்ன 2 வீடு குரு வீடுன்னு சொன்னேன்ல. அப்ப மீனமும் தனுசும் குரு வீடு. இப்படிதான் நம்ம அற்புதமா இந்த ஒரு கட்டங்களை நம்ம கணிச்சு நம்மளே பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு அதுல நம்மளுடைய ராசி எதுல இருக்கு, அப்ப உடல் எப்படி இருக்குது, அதுல பாதி இருந்தா எந்த ராசியை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த டிகிரிவேஷன் இதுல போட்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்குவோம். இப்படிதான் நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்லிட்டு என்னடா ஐயா வந்து சித்த மருத்துவத்துல இருந்தாரு, யோகா கலையில இருந்தாரு, இப்ப என்னன்னா ஜோதிடத்துல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எல்லாம் நினைப்பீங்க. இது வந்து ஒரு கலைகள், எல்லாருமே கத்துக்கக்கூடிய ஒரு கலைகள். அப்படிதான் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு கலைன்னு நான் சொன்ன மாதிரி, மருத்துவத்துல ஆயுர்வேதம், சித்தம் இதெல்லாம் நாடி பிடிச்சு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மருத்துவம். ஹோமியோல பாத்தீங்கன்னா உடல் மனம், உடல் அறிகுறிகளை பார்த்து சொல்லக்கூடியது ஹோமியோ. அப்புறம் அக்கு பிரஸ் பண்ணி பார்க்கக்கூடியது, அது ஒரு சீன தேசத்து மருத்துவம். இப்ப பாத்தீங்கன்னா அலோபதி மருத்துவம் பரிசோதனைகளை செய்து அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு பரிசோதனைகளை வச்சு அலோபதி மருத்துவம். அப்படிதான். அப்ப இந்த ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி படித்த ஒரு அந்த காலத்துல உள்ள சித்தர்கள்லாம் இப்பயும் இருக்கிறாங்க. ஆசிரியர்கள்ல இருந்து, சித்த மருத்துவர்ல இருந்து ஜோதிட கலைகளையும் வல்லுநர்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு ஆசிரியர் படிச்சுட்டு இருப்பார் பள்ளிக்கூடத்துல, அவரு ஜோதிடத்துல வல்லுவரா இருப்பார். காரணம் அவருடைய ஜாதகப்படி, அவருடைய அமைப்பு படி அவரு ஜோதிட நிலைமைக்கு வரணுங்கிற ஒரு நிலை வந்திருக்கு. அப்ப அவர் வந்திருக்கார். எனக்கு ஜோதிடம் இதெல்லாம் பொய்ங்கிறாங்களே, இதெல்லாம் ஏமாத்து விளங்குறாங்களே, நீ விட்டுட்டு போல. அவர் அதுல வந்து இன்வால்வ் ஆகி நமக்கு தெரிந்த இந்த புண்ணிய காரியங்களை பல மக்களுக்கு சொல்லுவோமே, அவங்க அதை புரிஞ்சிட்டு அதனுடைய விளக்கங்களை தெரிஞ்சிட்டு வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி கொண்டு போலாம்ல, அப்படிங்கிறது தான் இந்த அற்புதமான இந்த ஒரு ஜோதிடத்தினுடைய விளக்கம். இப்ப எல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அற்புதமா ஒவ்வொரு ராசியில என்னென்ன நட்சத்திரம், அதுல எத்தனை பாகங்கள் இருக்கு, இந்த இதுல எத்தனை பாகம் இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இதுல லக்கணத்துல முதல் பாவத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் பாவம் என்ன அப்படிங்கிறது, அதாவது ஒவ்வொருடைய லக்கணம், முதல் லக்கணம்னு லா போட்டிருப்பாங்க. லா போட்டு கீழே ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க, அதான் அவருக்கு லக்கணம். இப்ப இந்த ஜோதிடப்படி இந்த மேசம் வந்து இதுக்கு லக்கணம், மேஷம் லக்கணம், அந்த லக்கணம் ராசி. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் மாறி வரும். ஒவ்வொருத்தருக்கு மிதுன லக்கணம் வரும், ஒவ்வொருத்தருக்கு கன்னி லக்கணம் வரும், ஒவ்வொருத்தருக்கு மிதுன லக்கணம் சிம்ம ராசி வரும். இப்படிதான். இப்ப லக்கணத்துக்கு ராசிக்கும் என்ன சார் தொடர்பு இருக்கு? லக்கணம்ங்கிறது நம்மளுடைய உயிர், ராசிங்கிறது நம்மளுடைய உடல். அதாவது சூரியனும் சந்திரனும் இருந்தால்தான் இந்த பூலோகம் இயங்கும். அப்படிதான். அப்ப உடலும் உயிரும் இருந்தால்தானே இந்த ஆத்மா வேலை செய்யும், இல்லைன்னா எப்படி செய்யும்? அதான் லக்கணங்கிறது உயிர் நாடு. அதுலதான் லக்கணம் போட்டிருப்பாங்க. எல்லாரும் ராசியை பாக்குறோம், லக்கணத்தை தான் முதல் பார்க்கணும். அதுதான் இந்த தொகுப்பினுடைய முக்கிய சாராம்சமே. லக்கணம் அப்புறம் ராசி ரெண்டையும் நம்ம பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துகிட்டாதான் நம்மளுடைய கணிப்புகள் சரியாக இருக்கும். இப்ப நான் இந்த தொகுப்புல பல விஷயங்கள் சொல்ல போறேன். என்னென்ன விஷயங்கள் சார் அப்படி சொல்ல போறேன்னா, கல்யாண தடை ஏன் நிக்குது, மருத்துவத்துல என்னென்ன பிரச்சனைகள் வருது, தொழில்ல ஏன் பிரச்சனை வருது,
அப்புறம் குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லாம போகுது, வெளிநாடு போறதுக்குள்ள பாக்கியங்கள் உண்டா, இதெல்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொரு வகுப்புலையும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்க 200, 300, 500 கொடுத்தா கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, லக்கணத்துல பார்ப்பாங்க, 6, 8, 12 உனக்கு சரியில்லை ஓடி போட்டுருவாங்க. ஏன் அது சொல்லக்கூடாது, அப்படிலாம் அது மகா மகா பாவ செயல். நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். லக்கணத்துல இருந்து அவர் போகக்கூடிய இடங்கள் எப்படி இருக்கு என்னங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கட்டன் பண்ண சொல்றேன். அது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணிதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். தசாபுத்தி எப்படி நடக்குது அப்படிங்கிற கணக்கு போடணும். பார்த்தோன்னா நான் சொல்லிவிட்டு நீ அதெல்லாம் உனக்கு ஒண்ணும் போக முடியாது, வெளிநாடு போக முடியாது, உனக்கு திருமண தடைகள் இருக்கு நீ போ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த ஆராய்ச்சி தான் இந்த தொகுப்பினை நான் எடுத்திருக்கேன். அதுக்குதான் இந்த தொகுப்பை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல பார்ப்போம். லக்கணத்துல ஜாதகர் உயிர் ஜாதகமாகிய லக்கணம், அவனுடைய குணநலம், பிறவி, இப்ப சொன்ன பார்த்தீங்களா, அவருடைய பிறவி, இயல்பு, உடலின் அமைப்பு, உடல் நிறம், செல்வாக்கு நிலை, ஆன்ம பலம், மன இயல்பு, ஆயுள் பலம் அறியலாம். அதாவது லக்கணத்திலிருந்து இத்தனையும் நம்ம பார்க்கலாம். ஆடை ஆபரணம், மனக்கவலை, மன மகிழ்ச்சி, இது எல்லாமே லக்கணத்திலிருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். புரியுதுங்களா? இப்ப நான் சொன்னது மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களே லக்கணத்துல பார்த்துக்கலாம். அந்த லக்கணத்துல பார்த்துட்டு இதெல்லாமே அந்த லக்கணத்தினுடைய ஒரு சாராம்சம். நம்ம வாழ்க்கையில எத்தனை இருக்கு, என்னென்ன இருக்கு லக்கணத்துல, நம்மளுடைய உடலின் அமைப்பு, உடலின் நிறம், செல்வாக்கு நிலை, ஆன்ம பலம், மன இயல்பு, ஆயுள் பலம், ஆடை ஆபரணம், மனக்கவலை, மகிழ்ச்சி, துக்கம், கனவு ஆகியவற்றை எல்லாம் நம்ம லக்கணத்திலிருந்து எல்லாத்தையும் கணிச்சு போட்டு பார்த்துக்கலாம். பாத்தீங்களா? லக்கணத்தை புடிச்சிட்டாலே நம்மளுடைய எல்லா கணக்குகளையும் அதை போட்டோம். அப்படித்தான் முக்கியம். அப்ப ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு காரக தத்துவம் உண்டு. நான் சொன்ன பாத்தீங்களா, லக்கணத்திலிருந்து என்னென்னத்தை கணிச்சு பார்க்கணுங்கிற காரக தத்துவம் அது நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அது என்னென்ன காரக தத்துவங்கிறது இப்ப நான் சொல்றேன். சூரியன், இந்த சூரியன் பாத்தீங்கன்னா 1, சூரியன் 1. அது பாத்தீங்கன்னா தந்தை, மகன், அரசன், வலதுகன், தலைவன், அதுக்கு ஆத்மா சிவன். அதாவது சூரியனுடைய நம்ம லக்கணத்திலிருந்து சூரியன் எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அப்ப தந்தை மகன் உறவு எப்படி இருக்குங்கிறத நம்ம கணிச்சுக்கலாம். அரசன், அதாவது இந்த சூரியனுடைய லக்கணம் சிம்ம ராசி லக்கணத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்கள எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும், அப்படிதான் எடுத்துக்கணும். இப்ப சந்திரன், இதெல்லாம் போக விரிவா நிறைய விரிவா பார்க்கலாம். அப்படி கலைகள், ஒரு அற்புதமான கலை இது. அப்புறம் சந்திரன், சந்திரனாவே தெரியும், சூரியன் அப்பான்னு சொல்லிட்டேன், தந்தை. சந்திரனா யாரு? தாய். நமக்கு அப்பா என்ன பண்றாரு, அறிவு, ஆற்றல் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறாரு. சந்திரன் என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஜீவிச்ச, அதாவது ஜனனமான அடுத்த நாள்ல இருந்து நமக்கு என்ன பண்றாங்க, உணவு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற முதல் உணவு அவங்களுடைய தாய்ப்பால் தான். அப்ப பாருங்க, அப்ப இந்த ராசி சந்திரன், அதையும் நம்ம எடுத்துக்கணும். தந்தையாகிய அந்த சூரியனையும் எடுத்துக்கணும். ராசி சந்திரன் எங்க நிக்குதுங்கிற ராசிய நம்ம எடுத்துக்கணும். இப்ப அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இப்ப சந்திரனுடைய 2ஆம் பாகம், அது யார் யார நமக்கு குறிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தாய், மாமியார், மனம், பயணம், இடமாற்றம், நேர்நிலைகள் பார்வதி அம்மாள். இப்ப சிவனும் சக்தியும் தான். இப்ப சூரியன், சந்திரன் பாத்தீங்களா, இங்க கூட ஆன்மீகத்தினுடைய நெருடல் தான் நமக்கு எல்லாமே பயன்படுத்தி வச்சிருக்காங்க. ஆன்மீகத்தில நெருடல் தான். அப்புறம் செவ்வாய், செவ்வாய் 3வது இடம், 3வது செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் 2 இடத்துல இருக்குன்றீங்க. இந்த செவ்வாய்க்கு நம்பர் என்ன? 9ஆம் நம்பர். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கு. இப்ப உங்க பிறந்த தேதியை கூட்டி போட்டு பாத்தீங்கன்னா 9ஆம் நம்பர் வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப செவ்வாயினுடைய ஆதிக்கம், செவ்வாயினுடைய காரக தத்துவம் என்னங்கிறத நீங்க அப்படியே கிடைச்சுக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணு கூட கிடையாது. 9ஆம் நம்பர் செவ்வாயில என்னன்னு நினைக்கிறேன்னா, சகோதரத்தினுடைய பார்க்கலாம். கணவன், மைத்துனர், கருவிகள், நெருப்பு, ஆயுதங்கள், எதிரிகள், வெட்டுக்காயம், ரத்தம். இவருக்கு யாருன்னா முருகன் தான். செவ்வாய்க்கு யாரு அதிபதி? முருகன் தான். இப்ப அவங்களுக்கு சிவன், பார்வதி. செவ்வாய்க்கு யாரு? முருகன்.
அப்ப இவருடைய காரக தத்துவம் என்னென்ன பாத்தீங்களா? சகோதரன், கணவன், மைத்துனர், கருவிகள், நெருப்பு, ஆயுதங்கள், எதிரிகள், வெட்டுக்காயம், ரத்தம். இது யாரு? முருகன். அதிபதி யாரு? முருகன். அப்புறம் புதன். புதன் வந்து 5, 5ஆம் நம்பர் வந்து புதன். செவ்வாய் 9ன்னு சொன்னேன். அதே மாதிரி புதன் 5, அதுவும் 2 இடத்துல இருக்குன்னு இருக்கேன். எங்க 2 இடத்துல? நம்ம மிதுனத்திலையும் கண்ணிலையும் புதன். அப்ப அந்த லக்கணத்தினுடைய ஒரு அமைப்பு என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, புதன் தாய் மாமன், மாமனார், பெரியப்பா, சித்தப்பா, இளைய சகோதரர், இளைய சகோதரி, நண்பன், காதலன், காதலி, நிலம், கல்வி, வாக்கு, வல்லமை, இது கணக்கு. இவர் யாருக்கு ஒரு அதிபதினா விஷ்ணு பகவான். புதன் எடுத்தா விஷ்ணு தான், செவ்வாய் எடுத்தா முருகன். எப்படியோ அதே மாதிரி புதன் எடுத்தா விஷ்ணு பகவான். இது அதே மாதிரி உங்களுடைய டேட்டா பர்த்தை போட்டு குறித்து 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் வந்துச்சுன்னா விஷ்ணு பகவான் இத்தனையும் நீங்க அதுல இருக்கான்னு பாத்துக்கணும். புரியுதுங்களா? இப்படிதான் ஒவ்வொன்னையும். அடுத்து பாத்தீங்கன்னா குரு. குருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 3ஆம் நம்பர் தான் குரு. அதனாலதான் 3 ரொம்ப ரொம்ப ராசி. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப குரு என்னென்ன நமக்கு காரக தத்துவம் நம்ம அந்த என்னென்ன பார்க்கணும்னா, குருவினுடைய இடத்துல மத போதகர், ஆலயம், ஆசிரியர், தட்சிணா, அது இவருக்கு குரு. அதாவது இப்ப இந்த குருவருள் ஆன்மீக மையம் கூட இந்த குருவினுடைய பிரபஞ்ச பேராற்றலுடைய ஒரு சக்தி குருவாக இயங்கிக் கொண்டிருக்க. அப்ப இந்த குருவுக்கு வந்து யாருமே இடையூறு பண்ண முடியாது. பண்ணினாங்கன்னா அவங்கதான் கஷ்டப்படணும். குரு அப்படியாப்பட்ட ஒரு சக்தி படைத்தது குரு. அப்ப இவருக்கு யாரு தெய்வம்? தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி தான் இவருக்கு குரு. அப்ப இந்த 3ஆவது நம்ம அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கூட்டி போட்டு அந்த 3 வந்துச்சுன்னா இதுல ஜாதகத்துடைய நீங்க வந்து என்ன அமைப்பு இருக்கு எப்படின்னாங்கிறத பின்னாடி நம்ம ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்து சுக்கிரன். சுக்கிரன் எல்லாத்துக்குமே தெரியும். அது 6 நம்பர் வந்து 6, 6ஆம் நம்பர் வந்து சுக்கிரன். சுக்கிரன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். நம்மளுடைய குடும்பங்கள்ல மனைவி முக்கியத்துவமானது. முதல் நம்பர் 1 சுக்கிரனாவே மனைவிதான். அப்ப மனைவி எப்படி இருக்குங்கிறத இந்த 6ஆம் நம்பர்ல நம்ம எடுத்து கூட்டல் பண்ணி 6னா சுக்கிரன் அப்படின்னு எடுக்கும்போது இதுல என்னென்ன இருக்கு காரக தத்துவம்னா, சுக்கிரனுக்கு வந்து மனைவி, மகள், சகோதரி, சகோதரன், சகோதரி, பணம், வீடு, வாகனம், சொலுசான பொருள்கள், அலங்கார பொருள்கள், சங்கீதம், நட்பு. சுக்கிரனுக்கு என்ன சார் அதிபதி? லட்சுமிங்க. அதான் லட்சுமி கடாட்சியமா நீ வந்தமா அப்படின்னா நீ சுக்கிரனை கூட்டிக்கிட்டே வந்துட்டமான்னு அர்த்தம். உன்னை பார்த்த லட்சுமி கடாட்சியமா இருக்குமானா உன் முகத்துல முழுத்த லட்சுமி எனக்கு கிடைக்கும், சுக்கிரன் கிடைக்கும், பணம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், வருவாய் கிடைக்கும். அதுதான் சுக்கிரனுடைய அதிபதியாக லட்சுமி. புரியுதுங்களா? இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் சுக்கிரனை பார்த்துட்டோம். சுக்கிரன்ல 2 வீடு சொல்லியிருக்கேன். அதாவது ரிஷபத்துக்கு அடுத்த உள்ள இந்த மேஷத்துக்கு அடுத்த ரிஷபமும் துலாத்திலும் சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சனி. சனி பகவானுடைய வீடு. அப்ப சனி பாத்தீங்கன்னா சனியினுடைய எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 8. சனியினுடைய வீடு 8. அப்ப சனியினுடைய வீடு 8 நம்ம பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப சனி இதுல ஆயுள் காரகன் சனி, அதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதுல இன்னும் என்னென்ன சார் இருக்கு? தொழில், உத்தியோகம், மூத்த சகோதரன். இங்கதான் சனி வந்து என்னத்தை குறிக்குது? மூத்த சகோதரன். பிராப்தம், விதி. நான் இப்ப சொன்னேன் ஆயுள், பிராப்தம், விதி. அப்புறம் கடமை, சாஸ்தா. இதுக்கு யாரு தெய்வம்னா சாஸ்தா. சனி பகவான் சாஸ்தா. நான் யாரு? ஐயப்பன் சாஸ்தா, அவர்தான். அப்ப இப்படிதான் நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம கணக்கு போடணும். இப்ப இத்தனைக்கும் கட்டங்கள் இருக்கு. எத்தனைக்கும் நம்ம சொன்ன சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இத்தனைக்கும் கட்டங்கள் இருக்கு. ஆனா 2க்கு மட்டும் கட்டம் இல்ல, ராகு கேதுக்கு. ஏன் அங்க கட்டத்தை கொடுக்கல? அவங்க வந்து யாராவது ஒட்டி சேர்ந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது தனி வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. அது மாதிரியானதான் அவங்களுக்கு அந்த ராகு கேதுக்கு தனியா ஒதுக்கிட்டாங்க. இப்ப அந்த ராகு கேதுனுடைய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகுக்கு 4. நாளுக்கு வந்து என்னது 4. அப்ப 4 பாத்தீங்கன்னா என்னென்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ராகு பாத்தீங்கன்னா தந்தை வழி, பாட்டன் வழி சொத்துக்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்புறம் நோய்,
சொன்ன பாத்தீங்களா, ராகுனா பிரச்சனை உண்டு பண்ணுவார், நோய், மரணம், சூதாட்டம், கெட்ட செயல்கள், திருட்டு, மரண பயம், பில்லி ஏவல் சூனியம், இது எல்லாமே அந்த ராகுக்கு உகந்ததுங்க. அதாவது 4ஆம் நம்பர். அதனாலதான் வாகனம் வாங்கும் போது கூட 4ஆம் நம்பர் எனக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. 4ஆம் நம்பர் கொடுக்காதீங்க, 7ஆம் நம்பர் கொடுக்காதீங்கன்னு. புரியுதுங்களா? அப்படி அதனாலதான் கேது கூட வெளியில ஒத்துக்கலாம். ஆனா ராகு ரொம்ப கஷ்டத்தை ஒண்ணு பண்ணக்கூடிய ஒரு கிரகம். அதனால அதை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு யாரு அதிபதினா எல்லாத்துக்குமே தெரியும். ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க பாத்தீங்களா, இந்த பத்ரகாளி அம்மா தான் ராகுக்கு. அப்ப அவங்க எப்படி கோரமா இருப்பாங்க, அது மாதிரிதானே ராகு இருக்கும். இதுதான் அவங்களுடைய அதிபதி. அப்புறம் பாத்தீங்கன்னா கேது. கேது 7ஆம் நம்பர். இப்ப நம்ம சொல்லியிருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர். 1, 2 செவ்வாய், செவ்வாய்க்கு வந்து 9, புதனுக்கு வந்து 5, குருவுக்கு வந்து 3, சுக்கிரனுக்கு வந்து 6, சனிக்கு 8, ராகுக்கு 4, கேதுக்கு 7. ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஒரு பாடம் பெருசா போட்டு இந்த கட்டம்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப ஈஸியா நம்ம இதை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் எளிமையா பதிய வைக்கணும் நம்ம. அதுதான் இப்ப நான் 7ஆம் நம்பர் எடுத்த கேது, கேதுடைய அம்சம் என்ன அதை பார்ப்போம், அவ்வளவுதான். இப்ப தாய்வழி பாட்டினுடைய பிரச்சனைகள், சொத்துக்கள், அப்புறம் முனி ரிஷி, அப்புறம் ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, ராகு விட கேது கொஞ்சம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாரு அப்படின்னு. அதுதான் உண்மை. இப்ப ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம், இதெல்லாம் கேதுவினுடைய அவர் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப இவருக்கு யார் சார் அதிபதி? விநாயக பெருமான் தான், வேற யாருமே கிடையாது. இப்ப எனக்கு கேது திசை நடந்துட்டு இருக்கு சார், நான் ஒரு ஜோதிடத்தை பார்த்தேன், ஒரு பேப்பர்ல பார்த்தேன், உங்களுக்கு இந்த திசா புத்தி, கேது திசா புத்தி நடந்துட்டு இருக்கு, ராகு கேது தவா புத்தி நடந்துட்டு இருக்கு, அல்லது சந்திரன் சூரியன் செவ்வா புத்தி நடந்துட்டு இருக்குன்னா நீங்க அந்த தெய்வங்களை நினைச்சு போட்டுன்னு சொன்னாலே போதும். அப்படிதான் நம்ம ஒரு சில எளிமையான பரிகாரத்தை நம்ம இங்க பாக்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கிரக காரக தத்துவங்களை சிம்பிளா ஈஸியா பார்த்துப்போம். புரியுதுங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் நிறைய விளக்கங்கள் இருக்கு, ஒரு வகுப்புல முடிக்க முடியாது. ஆனா அடுத்து வந்து நம்ம பார்ப்போம். அதாவது சூரியனுடைய காரக தத்துவம் என்ன, சனியினுடைய காரக தத்துவம் என்ன, செவ்வாயினுடைய காரக தத்துவம் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏன்னா இப்பயே வந்து ஒரு டைம் ஆச்சு, அடுத்த காரக தத்துவத்துல நம்ம அதை பார்ப்போம். புரியுதுங்களா? இப்போ வந்து இதுக்கு இடையில வந்து இத்தனையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப இதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஸ்மெண்ட் எப்படி என்னங்கிறத நான் சொல்றேன். அதாவது ஒவ்வொரு நம்ம போட்டிருக்க 12 லக்கணங்கள், 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்திரன் இருக்கிற இடத்துல ராசின்னு போட்டிருப்பாங்க. அப்ப லக்கணம் இருக்கிற இடத்துல நம்ம பிறந்தது அப்படின்னுங்கிறத போட்டிருப்பாங்க. இது 2 மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்கன்னாவே போதும். அப்புறமேட்டுக்கு எந்தெந்த இடத்த பார்க்கணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அது நம்ம காரக தத்துவத்தை பார்த்துட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன பிரச்சனை யாருக்கு வருங்கிறத ஒரு வகுப்பு, அப்புறம் இன்னொரு வகுப்பு இது, அதாவது திருமணத்திரைகள் ஏன் நிக்குதுங்கிறது அதுக்கு என்ன பரிகாரங்கிறது அது ஒரு வகுப்பு, அப்புறம் தொழில் ஏன் தடைபெறுதுங்கிறத ஒரு வகுப்பு, அப்புறம் வாஸ்து முறை ஏன் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு வகுப்பு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு தொகுப்புக்கும் தனித்தனியாக பல விளக்கங்களோடு இந்த தொகுப்பை நாங்க கொடுக்கறோம். அதுலதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஆனா தயவு செய்து எல்லாரும் நீங்களே உங்க குடும்பத்துல உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஜாதகத்தை பார்த்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையான தொகுப்பு தான் இந்த தொகுப்பை நான் கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அதுதான் இந்த ஜோதிட ஆராய்ச்சியும் விளக்கமும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த வகுப்பை நான் ஆரம்பிச்சிருக்கேன். புரியுதுங்களா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய காரக தத்துவம் என்ன அப்படிங்கிறது ஒரு லென்த்தா வரும். அப்புறம் சந்திரனுடைய காரக தத்துவம் என்ன, இப்ப இதெல்லாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். காரக தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் அது எந்த இடத்துல இருக்கு, அப்ப அந்த காரக தத்துவத்துடைய என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம உடலுக்குள்ள பாத்தீங்கன்னா பஞ்சபூத சக்திகள் ஓடிட்டு இருக்கு. 9 வாயில் குடிலைன்னு சொல்லுவாங்க. 9 கிரகங்கள் எப்படி இருக்கு, 9 லக்கணங்கள் எப்படி இருக்கு, 9 ராசிகள் எப்படி இருக்கு, அது மாதிரி 9 வாயுகள் நமக்கு இருக்கு. கண்ணு 2, மூக்கு 2, வாய் 1, காது 2, இது மாதிரி 9 இருக்கு. அதே 9 வாயில் குடிலைன்னு சொல்லுவாங்க.
நம்ம உறுப்பு அப்படிதான் இருக்கு. அப்ப எப்படி ஜாதகம் பொய்யாகும்? உறுதியா அது உண்மைதான், ஜாதகம் பொய்ன்னு சொல்ல முடியவே முடியாது. உண்மைகளை பல உண்மைகள் இதுல ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த ஜாதகம். இப்ப முதலில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரே ஒரு காரக தத்துவத்தை மட்டும் பார்த்துட்டு அடுத்து இந்த தொகுப்பை அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இப்ப சூரியனுடைய காரக தத்துவம் நம்ம சொன்ன போலதான் தந்தை, தந்தை வழி உறவினர்கள், அரச குலத்தை சேர்ந்தவர்கள், அதாவது பிரயாணம் செய்பவர்கள், வீரர்கள், இடையர்கள், விவசாயம், மருத்துவம், தீயவர்கள், சிவப்பு நிறம், காரகம், நெருப்பு, பாதரசம், மாணிக்க கற்கள், கோதும்பை, தேன், தங்க நகைகள், செம்பு, உலோகம், 1ஆம் எண் நான் சொன்ன பாத்தீங்களா, 1ஆம் எண், விஷ மருந்துகளை கெட்டியவும் கிழக்கு திசை உங்களுக்கு. அடுத்து மூளை ஆத்ம சக்தி அதிகமா இருக்கும், துணிவு, தைரியம், வெற்றி அதிகமா இருக்கும், சத்துவ குணம் இருக்கும் உங்களுக்கு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் குணங்கள்ல 3 குணம். இது சத்துவ குணம், தவம், பக்க பலம், உடல் நலம், சொகுசு, வலதுகன். சூரியன் வலதுகன் தான். இப்ப இந்த வலதுகன் ஏன் குடிக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு உதாரணம் சொல்றேன். நம்ம 9 ராசிகள் 9 அம்சங்கள் இருக்குன்னு சொன்னோம்னா இல்லையா, இந்த வலதுகன் ஆண்களுக்கு துடிக்குது அப்படின்னா இயல்பா நடக்கும். உண்மையாலும் உண்மை அது. இந்த வலதுகன் துடிச்சுதுன்னா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அப்ப வலதுகன் சூரியன். அப்ப இது துடிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய நிலைகள், போறக்கூடிய காரியங்கள், இந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். வலதுகன் அதான் வலதுகன். அப்புறம் தலை, எலும்பு, மார்பு, ஆயுள் பாவம். அதாவது சூரியன் பார்த்தோம்னா ஆயுள் பாவம், உஷ்ணம், வெப்பம். சூரியனால வெப்பம்தான். உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், பித்தம் ஆகியவற்றுக்கு சூரியன் முக்கியத்துவமான காரக தத்துவம். இப்ப நல்லா புரிஞ்சிட்டோம். இப்ப சூரியனுக்கு உள்ள காரக தத்துவம் இத்தனையும் நமக்கு இருக்கும். அப்ப ஒருத்தர் சூரியனுடைய லக்கணமாவோ சூரியனுடைய ராசியாவோ எப்படி இருக்காருங்கிறத பார்த்தோம்னா இந்த காரக தத்துவத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? அடுத்து இன்னொன்னு பார்க்கிறோமா, சந்திரன். சந்திரனை மட்டும் பார்த்துட்டு அடுத்து திரும்ப குரு செவ்வாய் இதுக்கெல்லாம் வந்துடும். சந்திரனை பார்ப்போம். சந்திரன் சந்திரனுடைய காரக தத்துவம் தாய், தாய் வழி உறவினர்கள், கணபதி, பெண்கள், வணிகர்கள், வெண்மை நிறம், சுவைகள், இனிப்பு, உப்பு, இதெல்லாம் அவர்களுக்கு சுவை. நீர்நிலை நான் சொல்லிக்க, சந்திரனாவே நீர்நிலைகள் தான். மலர்கள், கனிமகள், முத்து, வெண்மணிகள், நெல் தாவாரங்கள். ஏன்னா அது எங்க பூமியில விளையுது, சந்திரன் பூமி. அப்ப நெல் தாவாரங்கள் மற்றும் இலைகள், மூலிகைகள், வெள்ளி, தகரம் மற்றும் தென்கிழக்கு வடமேற்கு. அவங்களுக்கு திசை என்ன? தென்கிழக்கு வடமேற்கு. திங்கட்கிழமை அவர்களுக்கு என்ன கிழமை? இப்ப சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, இவங்களுக்கு திங்கட்கிழமை. பால் பொருள்கள், உணவு வகைகள், பட்டு துணி, ஆடை, ஆபரணங்கள், வியாபாரம், விவசாயம், செல்வம், புகழ், பரிசு, கடற்கரை, விளைநிலம், நீர் பிராணிகள், கொம்புள்ள பிராணிகள், மனம், புத்தி, சிந்தனை, அறியும் சக்தி, உடல் அழகு, ஞாபகம், மறதி அல்லது ஞாபகம் மறதியும் வரும், உடல் நலம், ஆசைகள், சிற்றின்பம், சத்துவ இவங்களுக்கும் உண்டு சத்துவ குணம். அடுத்து இடதுகன். இப்ப நான் சொன்னேன்ல, நமக்கு வலதுகன் ஆண்களுக்கு, பெண்களுக்கு இடதுகன். அதனாலதான் அர்த்தநாரீஸ்வரர் சந்திரன் எங்கிட்டு. அப்ப இடதுகன் பெண்களுக்கு துடிச்சதுன்னா அவங்க போற காரியம் வெற்றி அடையும். இதுல ஆண்களுக்கு இடதுகன் துடிச்சால் கண்டிப்பாக கொஞ்சம் சிந்தனை செய்து செயல்படுங்க. இது ஒரு பரிகாரமாக நான் சொல்றேன். ஆண்களுக்கு கண்டிப்பா இது நடந்துட்டு இருக்கு. அதாவது ஆண்களுக்கு இடதுகன், அதாவது சந்திரன் உள்ள பக்கம் இடதுகன் துடிச்சால் கொஞ்சம் சிந்திச்சு அந்த காரியத்தை செயல்படுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வலதுகன் துடிச்சால் அவங்களும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்கள்.
இப்படிதான். இதுதான் உடல் பூர்வமான ஒரு அறிகுறிகளும் பரிகாரங்களும். இது உண்மையும் கூட. அப்ப உடல் நலம் சிற்றெல்லாமே பார்த்துட்டோம். அப்ப இவங்களுக்கு என்ன நோய் வரும்? நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், சீதள நோய்கள், ஆஸ்மா ஆகியவற்றுக்கு சந்திரன் காரக தத்துவம். அப்ப இத்தனையும் சந்திரனுடைய நிலையை பார்க்கும்போது, சந்திரன் எந்த ராசியில இருக்காரு, அந்த ராசியினுடைய காரக தத்துவம் என்ன, நம்ம அதுல இருந்து நமக்கு லக்கணம் சந்திரனா இருக்கா, லக்கண ராசியா இருக்கா அப்படின்னு அந்த சந்திரனுடைய அதிபதி நமக்கு நட்பு வீட்டுல இருக்காரா அல்லது தீய வீட்டுல இருக்காரு இதெல்லாம் பார்ப்போம். நட்பு வீட்டுல இருந்தா இந்த மாதிரி தொழில்கள் பண்ணலாம். தீய கிரகங்கள் சந்திரனோட சேர்ந்து இருந்தா அந்த இது வேணாம், வேற அதுக்கு தேவையானது என்ன மாற்றம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்ப 2 அம்சமானதை நம்ம பார்த்திருக்கோம், புரியுதுங்களா? இப்ப சூரியனையும் பார்த்திருக்கோம், சந்திரனையும் பார்த்திருக்கோம். ஏன்னா நேரங்கள் காலங்கள் கழுதிதான். ஏன்னா நான் 8:45 முடிச்சுட்டு யாராவது ஒரு சில சின்ன கேள்விகள் இருந்தால் இதற்கு பரிகாரங்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இங்க நான் கொடுக்கறதுக்கு தான் இந்த வகுப்புல நான் 8:45 8:50 முடிச்சிருவேன். 9:10 நீங்க எல்லாமே கேட்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது நாங்க ரொம்ப அற்புதமா அந்த தொகுப்பை கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாருமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது செவ்வாய், புதன், சனி, இதெல்லாம் நம்ம அடுத்த காரக தத்துவத்துல பார்ப்போம். அடுத்த வகுப்புல நம்ம பார்ப்போம், புரியுதுங்களா? அடுத்த வகுப்புல இதை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த சூரியன், சந்திரன், இப்ப இதெல்லாமே பார்த்துட்டோம். இந்த காரக தத்துவம் இருக்கிறவங்க அவங்களை புரிஞ்சு கொண்டு, அதாவது யார் யாரு என்னென்ன சொத்து எப்படி எல்லாம் கிடைக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்ப சந்திரன் நல்ல நிலையில இருந்து, சந்திரனுடைய ஆட்சி வீடு அதிகமா இருந்து, அதாவது கடக லக்கணத்துல, கடக ராசியோ கடக லக்கணத்திலயோ அந்த வீட்டுல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யலாம். இப்ப சூரியன் சொன்ன வீடு எது? சிம்மம். அந்த சிம்ம வீட்டுல சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க, அவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட, அரசு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி வேலைகளுக்கு எல்லாம் போறதுக்கு முயற்சிக்கலாம். அதான் அவங்களுடைய காரகத்துவமான நிலை. இப்ப அதுதான் நம்ம இப்ப சொன்னது. இப்ப ரெண்டு ராசிக்காரங்களுக்கு நான் அற்புதமா சொல்லியிருக்கேன். இப்படிதான் நம்ம அதை கணக்கு எடுத்துக்கணும், புரியுதுங்களா? இப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றிலையும் என்ன சேர்ந்திருக்கு, அந்த ராகுகேது சேர்ந்திருக்கா, அது புதன் சனி சேர்ந்திருக்கா, செவ்வாய் சேர்ந்திருக்கா அப்படிங்கறதுல. இதுல இத்தனை கிரகம் பார்த்தாங்களே சார், இதுல எது நல்ல கிரகம் எது கெட்ட கிரகம் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் அவங்க தாய் யாரோட சேர்ந்தாலும் எந்த பிரச்சனையும் நமக்கு கொடுக்கவே மாட்டாங்க. குரு அவரும் அப்படிதான். ஆனா என்ன தெரியுமா, அவருடைய கேதுவோ ராகுவோ அல்லது செவ்வாயோ சேர்ந்துச்சுன்னா அவங்களுடைய தாக்கங்கள் அங்க கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் பாதிக்கப்படும் அந்த குரு பார்வைக்கு. அவரெல்லாம் ஒழிய வேற ஒண்ணும் குருவை ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பார் குரு. அப்புறம் புதன் ஒரு அழிக்கிறதுன்னு சொல்லலாம், அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம், புரியுதுங்களா? அதே மாதிரி சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு கிரகம், நல்ல கிரகம். அப்புறம் என்னென்ன கிரகம்? சுக்கிரன், குரு, புதன் பாதி சொல்லலாம், அப்புறம் சந்திரன். அப்புறம் மீதி எல்லாம் கெட்ட கிரகமா சார்? கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடாது, அதுல சேர்வர்களுடைய சேர்க்கையும் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப சூரியன் அது ஒரு தீய கிரகம் எல்லாமே சொல்லுவாங்க, ஏன்னா அது நெருப்பு கிரகம். அப்புறம் செவ்வாய் அதுவும் ஒரு தீமையான கிரகம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் சனி சொல்லுவாங்க, எல்லாருமே சனி 7.5 நடக்குது, உனக்கு முடிய போகுது, உனக்கு ஆயுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அப்புறம் ராகு கேது, அது தெரியும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ராகு கேது. இப்படிதான். இப்ப இந்த நல்லவங்களோட இந்த கெட்டவங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா எப்படி எப்படி நமக்கு இடையூறு பண்ணுவாங்க அப்படிலாம் தான் இந்த தொகுப்பு நமக்கு வரும். நிறைய தொகுப்புல இதுல வரும். ஒரு அற்புதமான விசேஷமான தொகுப்பு இது. இதெல்லாம் எப்படி சேர்ந்தா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுங்க, எடுத்துட்டு நீங்க அடுத்த வகுப்புலயோ அல்லது எப்படி வகுப்பு வரும்போதோ நீங்க கேட்கலாம், ஐயா சூரியனோட கேது சேர்ந்திருக்கு, இத்தனாவது கட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். இப்ப 3, 6, 8 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 3, 6, 8, 12 பார்த்தோம்னா தீய கரங்கள் இருக்கா, அந்த லக்கணம் எங்க இருக்கு, அந்த லக்கணாதிபதி எங்க இருக்காரு. இப்ப துலாமணியுடைய லக்கணம், அந்த லக்கணாதிபதி யாரு? துலாமுக்கு சுக்கிரன். அப்ப அந்த லக்கணாதிபதி சுக்கிரன் யாரோட சேர்ந்து இருக்காரு அப்படிதான் நம்ம கணிக்கணும் லக்கணாதிபதி. அப்ப அந்த ராசி எங்க இருக்காரு? சந்திரன். அந்த ராசியினுடைய அதிபதி எங்க இருக்காரு? அந்த
எங்க இருக்காரு, அவரு எந்த தீயத்துல இருக்காரு, அப்ப இவங்களுக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் துல்லியமா கணக்கு போடலாம். அப்படித்தான் இப்ப இன்னைக்கு உள்ள கால சூழ்நிலை அறிவியல் ஆராய்ச்சியும் அது இயற்கைக்கு ஆராய்ச்சிகள் வந்துட்டு இருக்கு, இது மனிதர்களுக்குள்ள ஆராய்ச்சிகள் வந்துட்டு இருக்கு. இது மனிதர்கள் நம்ம கணிச்சு, ஆனா ரொம்ப பேர் என்ன பண்றவங்க தெரியுங்களா, இத சரியான ஒரு கணிப்புகள் இல்லாம உங்களுக்கு திருமணம் தடைபடும், திருமணமே நடக்காது, இந்த கோயில்ல பரிகாரம் பண்ணு, அந்த கோயில்ல போய் பரிகாரம் பண்ணு, நீங்க ராகு தோஷம் இருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு கழிச்சு விட்டுறாங்க. அது மகா மகா தப்பு. ஏன்னா இன்னைக்கு ஒருவருக்கு ஒருவர் மன உகந்து கல்யாணம் பண்ணிட்டு போறவங்க நல்லாவே இருக்காங்க. காரணம் ஏன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம், அவங்களுக்கு ஜாதகம் பார்க்கல, அவங்களுக்கு மனசு பிடிச்சிருந்துச்சு, இவங்களுக்கு மனசு பிடிச்சிருந்துச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேருமே அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரை மதித்து வாழுகிறார்கள். அங்கதான் இருக்கு நம்மளுடைய உண்மையான காரணம். புரியுதுங்களா? அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். தாய் தந்தையரை மதித்து வாழுகிறார்கள். அப்ப என்ன பண்ணுவாங்க, தாய் தந்தையினுடைய அன்பு கிடைக்கும் போது மனைவியினுடைய அன்பும் ஒற்றுமையாக தானே அங்க வரும். அப்படிதான் ஐயா ஒருத்தருக்கு திருமணமே தடையாயிட்டு இருக்கு, எங்குமே என்னென்னமோ பரிகாரம் பண்ண சொல்றாங்க, நாங்க எது பரிகாரம் பண்ணி ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த ஒரு பரிகாரம் இந்த தொகுப்புல நான் பதிய வைக்கிறேன். இப்ப இந்த தொகுப்பு இந்த பரிகாரத்தோட நம்ம முடிச்சிருவோம். புரியுதுங்களா? என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையர், அப்படி அவர்கள் இல்லாத பட்சத்தில் அண்ணன்மார்கள், அப்படி இல்லையா பெரியம்மா பெரியப்பாக்கள், ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை மட்டும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு அவங்களுக்கு குங்குமம், சந்தன குங்குமம் எல்லாம் பாதத்துல தடவி என்னைக்கு செய்யணும், உங்க நட்சத்திர நாளுக்கு செய்யணும். திருமண தடைகள் இருக்கவங்க மட்டும்தான் அதை செய்யணும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா செய்யணும். அவங்கள கூட்டிட்டு சந்தனம் தடவி அவங்களுக்கு குங்குமம் பொட்டு வச்சு பாதத்துல மாலை போட்டு வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்து இனிப்புகள் வாங்கி கொடுத்து வெத்தலை பாக்கு, அதாவது வெத்தலை பாக்குல தட்சிணை வச்சு கொடுக்கணும். ஏதாவது தட்சிணை நம்ம சும்மா கொடுத்துடக்கூடாது. இது மாதிரி எத்தனை வாரம் செய்யணும் சார் அப்படின்னா 9 வாரம் செய்யுங்க. 9 கிரகங்கள்ல 9 ராசிகள்ல உங்களுக்கு 9 அந்த ஏதோ ஒண்ணுல உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண தடைகள்ல இருந்து எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி அது விலகி ஓடி போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உயிர் கொடுத்தவர் தந்தை, உடல் கொடுத்தவங்க தாய். அப்ப நேரடியா நம்ம தெய்வத்தை நம்ம வணங்குறோம். உயிர் கொடுத்தவர் தந்தை, உடல் கொடுத்தவர் தாய். அப்ப 2 பேருமே நம்மளை வாழ்த்தும் போது எந்த தோஷம் எப்படி இருந்தாதான் என்ன நமக்கு பறந்தோடிடும். அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் இந்த மாதிரிதான் ஒவ்வொரு பரிகாரங்களை நம்ம எடுத்துட்டு நம்ம செயல்பட்டோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இதுதான் முறையான ஒரு சாஸ்திரங்களை விட எளிமையா நம்ம பிடிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரங்கள், பரிகாரங்கள். இதெல்லாம் இப்படிதான் நம்ம செஞ்சுக்கிறோம். அவ பாத்தீங்களா, எங்கெங்கயோ கோயிலுக்கு போறோம், என்னென்னமோ பண்றோம், ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் கொடுத்த உடல் கொடுத்த தந்தை தாயரை வழங்கினோம்னா நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு மகிமை. கண்டிப்பா நீங்க 9 வாரம் அவங்களுக்கு செய்து பாருங்களேன். உங்க தந்தை தாயரை நிக்க வச்சு இது மாதிரி சந்தனக்கும் வச்சு 2 சைடு அவங்களுக்கு ஒரு புஷ்பத்தை போட்டு அவங்களுக்கு தட்சிணை வச்சு வஸ்திரம் வாங்கி கொடுத்து ஒரு கொஞ்சம் தான், அதாவது ஸ்வீட் ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு தீப்புகள் வாங்கி கொடுத்துட்டு வாழ்க்கை சொல்லி பாருங்களேன், உறுதியா அவங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்க. அதுதாங்க உண்மையிலேயும் உண்மை. இப்படிதான் நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு பரிகாரங்கள் எளிமையாகும், ஒவ்வொரு கிரக தத்துவங்களையும் ஒவ்வொரு ராசியினுடைய அம்சங்களையும் நம்ம பார்த்து அதனுடைய ஆராய்ச்சிகளையும் விளக்கங்களையும் அற்புதமா கொடுக்க இருக்கிறோம். அதனால எல்லாரும் இதை கண்டுரும் அன்பர்கள் அனைவரும் ஜோதிடத்தை நம்புங்க. ஜோதிடத்தினால் பல இல்லங்கள் இருந்து நாம் விடுபடலாம். நம்மளுடைய ஆயுளினுடைய சக்தியை கூட கூட்டலாம். அதுவும் நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லுவேன், நம்ம ஆயுள் விதி இப்படி முடியும்னா கூட அந்த விதியை கூட மாற்றக்கூடிய சக்தி நம்மளுடைய ஜாதகத்துல இருக்கு. விதியை மாத்தி இருக்கோம், இப்படிலாம் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், உண்மையை நம்புவோம்,
உணர்வுபூர்வமான எண்ணங்களை நாம் வளர்ப்போம். நம்மளே நேசிக்க கத்துக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றிகள் பல கூறி இந்த அற்புதமான தருணத்தில் அனைவருக்கும் மீண்டும் நமஸ்காரங்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.